பெரியார் ஏற்றாரா? 56ஆம் ஆண்டு மொழிவழி மாநிலமாக உருவானதற்கு பிறகும் திராவிட நாடு கோரிக்கையை பெரியார் வலியுறுத்தினாரா? தமிழ்நாடு என்று தனியாக மாநிலத்திற்கு பெயர் கிடைத்ததற்கு பிறகும் திராவிட நாடு என்று அண்ணா பேசியதற்கான காரணங்கள் என்ன? அண்ணாவின் திராவிட நாடு கோரிக்கையை பெரியார் ஏற்றாரா? திராவிட நாடு கேட்ட பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தங்களது நோக்கங்களை தமிழ்நாட்டிற்கு என்று வரையறுத்து கொண்டார்களா, அல்லது தமிழகம் தாண்டி தென்னிந்தியா என்று வரையறுத்தார்களா? மலையாளம் மற்றும் கன்னட மக்களுடன் தமிழ் மக்களையும் இணைத்து தட்சிண பிரதேசம் என்ற பெயரில் புதிய திட்டம் தீட்டப்பட்ட போது பெரியார் ஏன் அதனை எதிர்த்தார்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் விதமாகவே இந்த தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பில் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் முழுமையான விடை உங்களுக்கு கிடைக்கும். 1938ஆம் ஆண்டு தெலுங்கு பேசும் சில பகுதிகளும், கன்னடம் பேசும் சில பகுதிகளும், மலையாளம் பேசும் சில பகுதிகளும் தமிழக நிலப்பரப்புடன் இணைந்திருந்தது. அதற்கு சென்னை மாகாணம் என்று பெயர். இந்தி எதிர்ப்பு கூட்டம் பிரம்மாண்டமாக அந்த சென்னை மாகாணத்தில் நடைபெற்றது. மறைமலை அடிகள் உட்பட பல்வேறு தமிழறிஞர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் தான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஆம், அந்த மாநாட்டில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் முழக்கத்தை முன்வைத்தார். 1930ஆம் ஆண்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது இந்தியா என்பது ஒரு நாடு என்று சொல்ல முடியாது, இந்தியா பல்வேறு மொழிகளின் தொகுப்பு என்று பெரியார் கூறினார். அதாவது பல்வேறு தேசிய இனங்களை சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒரு நாடு இருக்க முடியாது என்பது பெரியாரின் கருத்து. 1929ஆம் ஆண்டு நெல்லூரில் மாநாடு ஒன்றினை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தியது. அந்த மாநாடு குறித்து பேசும்போது இந்த மாநாடு தெலுங்கு நாட்டில் நடைபெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்று குறிப்பிடுகிறார் பெரியார். அதாவது தெலுங்கு மொழி பேசும் பகுதி என்று அவர் குறிப்பிடவில்லை, தெலுங்கு நாடு என்றே குறிப்பிடுகிறார். மொழி வழியே தேசம் அமைய வேண்டும் என்ற கருத்தாக்கம் பெரியாருக்கு 1929ஆம் ஆண்டே இருந்திருக்கிறது என்பதையே பெரியாரின் இந்த பேச்சு நமக்கு உணர்த்துகிறது. பெரியார் முன்வைத்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோரிக்கை அவர் இருந்த நீதி கட்சியில் பிரச்சனையை ஏற்படுத்தியது. ஆம், நீதி கட்சி தலைவர்களில் பலர் தெலுங்கு பகுதியைச் சேர்ந்தவர். அவர்கள் பெரியாரிடம் தங்கள் மன வருத்தத்தை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு தமிழருக்கே என்று நீங்கள் கூறினால் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லவா என்று தங்கள் ஆதங்கத்தை நேரடியாகவே பெரியாரிடம் முன்வைத்தனர் அந்த தலைவர்கள். ஆகையால் 1940ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் தந்தை பெரியார். 1940ஆம் ஆண்டுதான் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற கோரிக்கையை பெரியார் முன்மொழிந்தார் என்பதை நாம் இங்கு நன்கு கவனிக்க வேண்டும். அதற்கு முன்பு வரை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்றுதான் முழங்கி வந்தார். திராவிட நாடு திராவிடருக்கே என்று பெரியார் முழங்கினாலும் தமிழர் அகம் என்ற வாக்கியத்தையும் பயன்படுத்தினார். அதன் பொருள் என்ன? அன்றைய சென்னை மாகாணத்தில் தெலுங்கு பகுதிகளும், கன்னட பகுதிகளும், மலையாளம் பேசும் பகுதிகளும் இணைக்கப்பட்டிருந்தன. ஆகையால் இந்த 3 மொழி பேசும் மக்களை குறிக்கும் வண்ணம் திராவிட நாடு என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் சென்னை மாகாணத்தில் தமிழ் மொழி பேசும் பகுதி முழுவதும், அதாவது இன்றைய தமிழகம் முழுவதும் இணைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது தமிழர் அகம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றார் பெரியார். ஒட்டி இருக்கும் சில தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள பகுதிகளுக்காக திராவிட நாடு என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். மொழி என்ற அடிப்படையில் தமிழருக்கு தனிநாடு வேண்டும் என்பதே அவருக்கான அரசியலாக இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே மார்வாடி எதிர்ப்பு, மலையாள எதிர்ப்பு மாநாடுகளை பெரியார் முன்னின்று நடத்தினார். அந்த மாநாடுகள் எல்லாம் தமிழர்களின் பொருளியல் நலனை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட மாநாடுகளாகும். தமிழர்கள் தனியாக இருப்பதன் மூலம் தன்னுடைய கொள்கைகளை வென்றெடுப்பது எளிது என்று பெரியார் கருதினார். அதனை பெரியாரே வெளிப்படையாகவும் கூறினார். பின்னர் 50களின் மத்தியில் அன்றைய பிரதமர் நேரு தட்சிண பிரதேச திட்டத்தை கொண்டு வந்தார்.
அது என்ன தட்சிண பிரதேச திட்டம்? இந்தியாவை 8 பகுதிகளாக பிரிப்பதே அந்த திட்டம். அதன்படி தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம் ஆகிய 3ம் ஒன்றிணைந்து ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட இருந்தது. ஆந்திரா ஒரிசாவோடு இணைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவுடன் இணைந்து விடுகிறது. அதன்படி பார்த்தால் பெரியார் கேட்ட திராவிட நாட்டில் 3/4 பங்கு கிடைத்து விட்டது. ஆனால் பெரியார் அதனை ஏற்கவில்லை. கன்னடத்துடன் தமிழகத்தை இணைப்பதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. தமிழகம் தனக்கென அடையாளத்துடன் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு சிந்தனை என பல்வேறு தளங்களில் தமிழர்கள் முன்னோடி. கன்னடர்களும் பிற மொழியினரும் தமிழர்கள் அளவிற்கு முற்போக்கானவர்கள் கிடையாது. கடவுள், மத, சாஸ்திர இழிவு ஒழிப்பு உணர்ச்சி கேரள கன்னடர்களுக்கு துளியளவு கிடையாது. ஆகையால் தமிழர்களை கன்னடர்களுடனும் மலையாளிகளுடனும் இணைத்து ஒரே பிரதேசமாக அறிவிப்பதை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக பெரியார் அந்த திட்டத்தை கண்டித்தார். தென்னிந்திய மாநிலங்களே திராவிட நாட்டின் உள்ளடக்கம் என்று இருந்திருந்தால் தட்சிண பிரதேச திட்டத்தை பெரியார் ஏற்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பெரியார் இதிலிருந்து பெரியார் கேட்ட திராவிட நாட்டில் தமிழ்நாடு மட்டுமே குறிக்கோளாக இருந்தது என்பது நமக்கு தெளிவாகிறது. 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநிலங்களாக இந்தியா பிரிந்தபோது ஆந்திரம், கன்னடம், கேரளம் தனியாக சென்றது. தமிழகம் சென்னை மாகாணம் என்ற பெயரில் செயல்பட தொடங்கியது. மொழிவழி மாநிலமாக தமிழக நிலப்பரப்பு பிரிந்தவுடன் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை மீண்டும் கையில் எடுத்தார். ஆந்திராவும் கன்னடமும் தனியாக பிரிந்து போன பின்னரும் திராவிட நாடு திராவிடருக்கே என்று முழக்கம் வைப்பது நமது நோக்கத்தை குலைத்துவிடும் என்று பெரியார் கூறுகிறார். 1956ஆம் ஆண்டு முதல் 1973இல் தனது உயிர் போகும் வரை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தையே முன்வைத்தார் என்பது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. மொழிவழி மாகாணமாக பிரிந்து போவதற்கு ஓராண்டிற்கு முன்னரே சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார் பெரியார். அதாவது தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என்று கூறி உண்ணாநிலை மேற்கொண்ட சங்கரலிங்கனாரின் போராட்டத்திற்கு ஓராண்டிற்கு முன்னரே பெரியார் தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விட்டார். மேலும் 1960ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீங்களாக பிற மாநிலங்கள் அடங்கிய தேச வரைபடத்தை எரித்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை உறுதி செய்து போராட்டம் நடத்தியவர் பெரியார். திமுகவை பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்த 1949ஆம் ஆண்டில் இருந்து திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டதாக அறிவித்த காலகட்டம் வரை தொடர்ந்து திராவிட நாடு என்ற கோரிக்கையில் உறுதியாக இருந்தது. அண்ணாவை பொறுத்தவரை திராவிடம் என்ற சொல் வடக்கத்திய எதிர்ப்பின் அடையாளம். தென்னிந்திய மாநிலங்களான தமிழகம், கன்னடம், ஆந்திரம், கேரளம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றியம் போல் செயல்பட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா விரும்பினார். பாதிக்கப்படும் தென்னிந்திய மாநிலங்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக வட இந்தியாவின் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெறலாம் என்பது அண்ணாவின் நோக்கம். 1958ஆம் ஆண்டு சிகாகோ டெய்லி டைம்ஸ் என்றொரு அமெரிக்க பத்திரிகை அறிஞர் அண்ணாவை பேட்டி எடுத்தது. அந்த நேர்காணலில் திராவிட நாடு கோரிக்கை, வடக்கத்திய எதிர்ப்பு என திமுகவின் பல்வேறு கொள்கைகளை அண்ணா தெளிவுற எடுத்துரைத்திருப்பார். அந்த நேர்காணலில் சில கேள்விகளுக்கு அண்ணா அளித்த விளக்கம் திராவிட நாடு குறித்த அவரது பார்வையை தெளிவாக நமக்கு உரைக்கிறது. அந்த நேர்காணலில், நீங்கள் நினைத்தது போலவே திராவிட நாடு அமைந்தால் அந்த நாட்டில் எது ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அந்த பத்திரிகையாளர் கேட்க, மாநிலங்களுக்குள் அந்த பகுதி மொழியும் மாநிலங்களுக்கு இடையிலும் வெளியிலும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலமும் பயன்படுத்தப்படும் என்றார் அறிஞர் அண்ணா. மேலும் தென்னாடு என்பது ஒருபோதும் வட இந்தியாவோடு ஒன்றாக இருந்ததே கிடையாது. வரலாறு அறிந்த காலம் தொட்டு இந்தியாவின் அடையாளம், பெருமை என்று இவர்கள் கூறுவது எல்லாம் வட இந்தியாவின் சாம்ராஜ்யங்களை பற்றித்தான். அது மட்டுமில்லாமல் வட இந்தியாவுடன் நாங்கள் இணைந்திருப்பதால்
எங்களுடைய அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் ஆகியவற்றின் மீது வடநாடு ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆகவே திராவிட நாடாக நாங்கள் அடையாளம் காண பெறுவதே சரி என்று அண்ணா உறுதியாக கூறுகிறார். வடநாடு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களை ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கலாச்சார ரீதியாக வடநாடு உங்கள் மீது என்ன ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற கேள்விக்கு அண்ணா சிரித்துக்கொண்டே 10-15 வருடங்களுக்கு முன்னால் கோதுமை உணவு சாப்பிடுவது அரிதாக இருந்தது. ஆனால் இப்போது சப்பாத்தி மிகவும் சாதாரண உணவாகிவிட்டது என்று பதிலளித்தார். மத்திய மாநில அதிகார வரம்புகளில் நீங்கள் மாற்றம் காண விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு எங்களுக்கு வேண்டியது சுதந்திரம், சில அதிகார வரம்பு மாற்றங்கள் அல்ல. மாநிலங்கள் பிரிந்து போகும் உரிமை அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டால் அந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்போம் என்று அண்ணா பதில் கூறினார். மேலும் தான் வரையறுத்த திராவிட நாட்டில் அரசியலமைப்பு ஜனநாயகமாகவும், சமுதாய அமைப்பு சாதி வேதங்களற்ற சமதர்ம அமைப்பாக இருக்கும் என்று விளக்கமும் கொடுத்தார். அந்த திராவிட நாட்டில் மாநிலங்கள் பிரிந்து போக விரும்பினால் பிரிந்து செல்லக்கூடிய உரிமையை அளிக்கும் வண்ணம் திராவிட நாட்டில் பாராளுமன்றம் அமைக்கப்படும் என்றும் திராவிட நாட்டிற்கான செயல் திட்டத்தை அண்ணா அறிவித்தார். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. கடந்த தேர்தலில் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை 50 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் ஒன்றினை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தது. திராவிட நாடு கோரிக்கையை திமுக கைவிட வேண்டிய சூழல் வந்தது. திராவிட நாடு கோரிக்கையை பின்பற்றும் திமுகவை அச்சுறுத்தவே பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டதாக அப்போது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சட்டம் வருவதற்கு முன்பு இந்தியா சீனா போரின் போது திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்படுவதாக அண்ணா அறிவித்தார். வீடு இருந்தால்தானே ஓடு மாற்றலாம் என்று அண்ணா விளக்கமும் கொடுத்தார். இருப்பினும் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் தங்களை குறிவைத்துதான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் அனைத்து திமுகவினரிடமும் இருந்தது. ஏனென்றால் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் அமைப்பதற்கு முன்னால் தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு சென்னை மாகாணத்தில் திமுகவிடம் கருத்து கேட்கவே இல்லை. அறிஞர் அண்ணா சிறையில் இருந்ததாக காரணம் சொல்லி திமுக தலைவர்களை சந்திக்கவே இல்லை. திமுகவின் திராவிட நாடு கோரிக்கையை எச்சரிக்கை விடுக்கவே பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டதாக திமுகவினர் பிற்காலத்தில் மேடையில் முழங்கினர். திமுக தொடங்கிய 1949ஆம் ஆண்டில் இருந்து இடைவிடாமல் முழங்கிக் கொண்டிருந்த திராவிட நாடு கோரிக்கையை 1962ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா கைவிட்டார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான நியாயங்கள் இன்னும் தொடர்கின்றன என்றும் அண்ணா கூறினார். தென்னிந்திய மாநிலங்களை இணைத்து கூட்டமைப்பை போல ஏற்படுத்த வேண்டும். வடநாட்டிலிருந்து வாங்கப்படும் அதிகப்படியான வரியை கட்டுப்படுத்த வேண்டும். மாநிலங்களில் உள்ள மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தும் உரிமை மாநில அரசுகளுக்கே வேண்டும் போன்ற பல்வேறு மாநில உரிமைகளை எழுப்ப வேண்டிய தேவை இன்றளவும் உள்ளது என்றே அண்ணா அதற்கு பிறகு விளக்கம் கூறினார். அதன் பிறகு அண்ணாவின் கோரிக்கை வடிவம் மாறியது. ஆம், திராவிட நாடு கோரிக்கை மாநில சுயாட்சியாக மறுவடிவம் பெற்றது. அதற்கு பிறகு மாநில சுயாட்சியை வலியுறுத்தியே அண்ணாவின் மாநிலங்களவை பேச்சுக்கள் இருந்தன. முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற போதும் மாநில சுயாட்சியை வலியுறுத்திய வண்ணமே அவரது நடவடிக்கைகள் அமைந்தன. 1952ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையில் நடைபெற்ற டால்மியா பெயர் எதிர்ப்பு போராட்டமாகட்டும், சேலம் இரும்பு ஆலை போராட்டமாகட்டும், இந்தி எதிர்ப்பு போராட்டம் உட்பட அனைத்து போராட்டங்களும் திராவிட நாடு கொள்கையின் அடிப்படையிலான போராட்டங்களே ஆகும். 62க்கு பிறகு மாநில சுயாட்சி என்ற பெயரில் நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்தும் தமிழக உரிமை சார்ந்த போராட்டங்களே. 1956ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் திமுகவினர் எழுப்பிய போது தமிழ்நாடு என்று பெயர் வைத்தால் அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் புரியாமல் குழம்பிவிடும் என்று காங்கிரசார் அதனை விமர்சனம் செய்தனர். அதற்கு பதிலளித்த அறிஞர் அண்ணா, தமிழ்நாடு என்ற பெயர் சங்க காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. ஏன், காங்கிரஸ் கமிட்டிக்கு கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ற பெயர் தொடக்கத்தில் இருந்தே இருந்து வருகிறது. ஆகவே தமிழ்நாடு என்ற பெயர் புதிதல்ல.
சென்னை மாகாணம் என்ற பெயர்தான் இடையில் வந்தது என்று பல்வேறு வரலாற்று ரீதியான வாதங்களை திமுகவினர் எடுத்துரைத்தனர். திமுகவினரின் தொடர்ச்சியான வாதங்களின் பலனாக திமுக ஆட்சி வந்த பிறகு அறிஞர் அண்ணா தமிழ்நாடு தீர்மானம் கொண்டு வந்த போது காங்கிரஸ் உட்பட பலரும் அதனை அங்கீகரித்தனர். தென்னிந்தியா அடங்கிய கூட்டமைப்பு வேண்டும், அதுதான் திராவிட நாடு என்று அறிஞர் அண்ணா முழங்கினாலும் அவரின் பங்களிப்பு முழுவதும் தமிழக எல்லை பரப்புக்குள் தான் இருந்தது. 1938ஆம் ஆண்டு தனித்தமிழ்நாடு கேட்ட 2 ஆண்டுகளில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் திராவிட நாடு கேட்டாலும் மொழி வழி மாநிலமாக பிரிந்த பிறகு பெரியார் தன்னுடைய இறுதி பிரச்சாரம் வரை தனித்தமிழ்நாடு மட்டுமே கேட்டு வந்தார். மேலும் மொழி வழி மாநிலமாக பிரிந்த பின்னரும் திமுகவினர் ஏன் திராவிட நாடு என்று கூச்சலிடுகின்றனர், தமிழ்நாடு என்று கேட்க வேண்டியதானே என்று திமுக மீது தனது கோபத்தையும் வெளிப்படுத்தினார் தந்தை பெரியார். தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினால் அதில் தெலுங்கர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், கன்னடர்களின் எண்ணிக்கையும் அதிகம், மலையாளிகளும் இருப்பர். இந்த 4 கூட்டணியில் தமிழர்களுக்கான பலன் என்பது குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று பெரியார் விமர்சித்தார். ஆகவே அண்ணாவின் திராவிட நாடு கோரிக்கையை பெரியார் ஏற்கவில்லை. பெரியாரை பொறுத்தவரை திராவிடம் என்ற வார்த்தை பூகோள பரப்பை குறிப்பது அல்ல. பார்ப்பன எதிர்ப்பு, சமூக நீதி, தமிழர் விடுதலை, வடமொழி எதிர்ப்பு போன்ற அரசியல் குறியீடுகளை குறிக்கும் விதமாகவே திராவிடம் என்ற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார். அறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை திராவிட நாடு என்பது தென்னிந்திய மக்களுக்கான கூட்டமைப்பாகவும் வடக்கத்திய பொருளியல், அரசியல், கலாச்சார ஆதிக்கத்திற்கு எதிரான குறியீடாகவும் பயன்படுத்தினார். ஆனால் அவரும் தமிழர், தமிழ்நாட்டை தாண்டி பயணிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது கூட திராவிட நாடு என்ற வார்த்தையை தமிழ்நாடு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. திராவிடம் என்ற வார்த்தையை பிற மாநிலத்தவர்கள் பயன்படுத்துவது இல்லை. ஏனென்றால் திராவிடம் என்ற